வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் உணவு சட்டத்தின் கீழ் அமுல்படுத்தப்படவிருந்த பல முக்கிய விதிமுறைகளை தற்காலிகமாக ஒத்திவைக்க சுகாதார அமைச்சு தீர்மானம். தையிட்டி திசவிகாரை விவகாரம் தொடர்பாக நயனாதேவி விகாராதிபதி மற்றும் சில தேரர்களின் கருத்துக்கு எல்லாவல மேலானந்த தேரர் கடும் குற்றச்சாட்டு. 1977 ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு. இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் ஜனவரி 7ஆம் தேதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் உணவு சட்டத்தின் கீழ் அமுல்படுத்தப்படவிருந்த பல முக்கிய விதிமுறைகளை தற்காலிகமாக ஒத்திவைக்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதேச உணவு ஆலோசனை குழுவுடன் மேற்கொண்டு விரிவான கலந்துரையாடல்களின் பின்னரே இந்த முடிவை எடுத்துள்ளார். அதன்படி ஒத்திவைக்கப்பட்டுள்ள புதிய விதிமுறைகள் அனைத்தும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட விதிமுறைகளில் உணவுப் பொருட்களின் பொதிகளில் இடம்பெற வேண்டிய தகவல்கள் மற்றும் விளம்பரங்கள் தொடர்பான விதிகள், திரவ உணவுகளில் சர்க்கரை அளவை குறைக்கும் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிற லேபிள் முறைகள், மேலும் உப்பில் அயோடின் கலப்பதற்கான தரநிலைகள் உள்ளிட்டவை அடங்குகின்றன. இதனிடையே இலங்கை ஆயுர்வேத மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தனது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிலான வருடாந்த வருவாயை பதிவு செய்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்த கூட்டுத்தாபனம் 168 மில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது நிறுவன வரலாற்றில் உயர்ந்த வருமானமாகும். இந்த சாதனையை நினைவு கூறும் வகையிலே கூட்டுத்தாபன வளாகத்தில் 7 புதிய தயாரிப்புகள் உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் நடைபெற்றிருந்தது. நிகழ்வின் போது அமைச்சர் புதிய தயாரிப்புகளை அறிமுகம் செய்து வைத்ததோடு கூட்டுத்தாபனத்தின் உற்பத்தி வசதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை தொடங்க உள்ள புதிய கல்வியாண்டில் தரம் 1 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் ஜனவரி 29ஆம் தேதியும், தரம் 6 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் ஜனவரி 21ஆம் தேதியும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருந்த கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அங்கு அவர் மேலும் கூறியதாவது, புதிய கல்வி சீர்திருத்தத்துடன் அறிமுகப்படுத்தப்படுவதோடு மட்டுமின்றி அந்த முறைமைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையிலான திட்டங்களும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனுடன் பெற்றோர்களுக்கு இந்த மாற்றங்கள் குறித்து தெளிவூட்டும் புதிய வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. பாடத்தெரிவுகள் தொடர்பில் மாணவர்களை பழக்கப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் கவனத்தில் கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த புதிய பாடத்தினை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதுவரை 7181 பயிற்சியாளர்களை உள்ளடக்கிய பயிற்சி திட்டங்கள் ஊடாக 1,32,580 ஆசிரியர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாகவும், புதிய பாட தொகுதிகளுடன் தொடர்புடைய பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களில் 93% மாணவர்களுக்கு பயிற்சி ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசு அமைப்புசார் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக புதிய அமைப்புசார் குற்றங்கள் தொடர்பான சட்ட யோசனை ஒன்றை இந்த மாதம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க அரசு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது இந்த வகை குற்றங்களில் ஈடுபடுவோர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். எனினும் அந்த சட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு மாற்றாக இந்த புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்களை விசாரணைகளின் நோக்கில் போலீசார் நியாயமான காலப்பகுதிக்குள் காவலில் வைத்திருக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமைப்புசார் குற்றங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் உள்ள வழக்குகள் சிறப்பு நீதிமன்றங்கள் மூலம் விரைவாக விசாரிக்கப்படுவதோடு போதைப்பொருள் மற்றும் அமைப்புசார் குற்றங்களில் ஈடுபடுவோர் மட்டுமின்றி அவர்களுக்கு உதவியர்களுக்கும் கடும் சிறை தண்டனை அபராதமும் விதிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் கடத்தலில் பயன்படுத்தப்படும் படகுகள் உள்ளிட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாகவும், இதனுடன் 1984ஆம் ஆண்டின் தேசிய ஆபத்தான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபை சட்டத்திலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்துவோருக்கு எதிரான வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதையே நோக்கமாக கொண்ட இந்த திருத்தங்கள் அமைப்புசார் குற்றங்கள் தொடர்பான சட்ட யோசனையுடன் சேர்த்து அமைச்சரவையில் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நயனாதேவு விகாராதிபதி நவதகல பதும கீர்த்தி திச யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் போது தையிட்டி விகாரை தொடர்பான விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டதோடு அந்த விவகாரத்தில் அரசாங்க அதிபரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விகாராதிபதி கேட்டறிந்து கொண்டார். மேலும் தையிட்டி விகாரை தொடர்பாக தமது நிலைப்பாடுகள் மற்றும் கருத்துக்களை விகாராதிபதி அரசாங்க அதிபரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தையிட்டி திச விகாரை விவகாரம் தொடர்பாக நயனாதேவி விகாராதிபதி மற்றும் சில தேரர்கள் தங்களின் தனிப்பட்ட நலன்களுக்காக இனத்தையும் மதத்தையும் பயன்படுத்தி வருவதாக எல்லாவல மேதானந்த தேரர் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.
இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியொன்றில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பேசிய அவர் யாழ்ப்பாணம் தொடர்பாக வெளியிடப்பட்ட சில கருத்துக்கள் உண்மையிலேயே அவர்களது சொந்த நம்பிக்கையிலிருந்து வெளிப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாக கூறினார். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்களும் பௌத்த தேரர்களும் வாழவில்லை என்ற கூற்றினை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் வலியுறுத்துகிறார். மேலும் ருகுணு பகுதியில் வசித்த ஹரியா ஹாலதிச என்பவர் தான தர்மம் வழங்குவதற்காக சிங்கள பௌத்த தேரர்கள் அதிகம் வசிக்கும் இடம் எது என்று விசாரித்த போது அந்த காலத்தில் தென்பகுதியில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் புங்குடுதீவில் 1000க்கும் மேற்பட்ட பௌத்த தேரர்கள் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற கரியா காலதிச பல தான தர்மங்களை வழங்கியதுடன் படகு சேவையை ஆரம்பித்து வைத்ததாகவும் இது தொடர்பான தகவல்கள் பாலி நூல்களில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புங்குடுதீவில் 1000க்கும் மேற்பட்ட தேரர்கள் வாழ்ந்திருந்தால் அவர்களை பராமரிக்கும் பொதுமக்களும் அங்கு இருந்திருக்க வேண்டும் என்று கூறிய அவர் இதன் மூலம் யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை முன்வைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். எந்த சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் வாழவில்லை என்று கூறப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் எல்லாவல மேதானந்த தேரர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. 2 நாட்கள் நீடிக்கும் இந்த விஜயத்தின் போது அவர் இலங்கை ராணுவ தளபதி, பாதுகாப்பு பிரதியமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்த சந்திப்புகளின் போது பாதுகாப்பு பயிற்சி, ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு, பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட இருதரப்பு பொதுநலன் கொண்ட விடயங்கள் தொடர்பாக விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளன. மேலும் இந்திய ராணுவ தளபதி பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் முகாமைத்துவ கல்லூரியில் அதிகாரிகளுக்கு உரையாற்ற உள்ளதுடன் இது பாதுகாப்பு கல்வி மற்றும் தொழில்முறை ராணுவ பரிமாற்றங்களில் இந்தியா கொண்டுள்ள வலுவான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், பரஸ்பர நம்பிக்கையினை மேம்படுத்தல் மற்றும் கூட்டு இயங்குதிறனை உயர்த்துதல் ஆகிய இலக்குகளுக்கு இந்தியா தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதை இந்த விஜயம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 1977ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டம் என்று அழைக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய அரசு பேரவையில் 1977ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றது. மேலும் இந்த புதிய சட்டம் அமலுக்கு வரும் திகதிக்கு முன்னர் 1977ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டத்தின் விதிகளின் கீழ் அதனுடன் தொடர்புடைய 1982ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 9 அல்லது 1990ஆம் ஆண்டின் 47ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 9 ஆகியவற்றின் கீழ் ஓய்வூதியம் பெற உரிமை பெற்றிருந்த அனைவரும் சட்டம் அமலுக்கு வரும் நாளிலிருந்து அதற்கு பின்னரும் நாடாளுமன்ற ஓய்வூதியம் பெற முடியாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.